Hello everyone, have a great day. Welcome to my YouTube channel AM at Ashwini Miss. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா செட் லாங்குவேஜ்ல ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் செட் ஆபரேஷன்ஸ்ல அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி, அதாவது அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டியோட இன்ட்ரோடக்ஷன் பிளஸ் 9th ஸ்டாண்டர்ட்ல எக்ஸசைஸ் 1.4ல ப்ராப்ளம் நம்பர் 3, 4 and 5 பார்க்க போறோம். Associative property. Now we perform operations on union and intersection for 3 sets. Commutative property ல 2 sets வச்சு problem solve பண்ணுவோம். Associative ல 3 sets வச்சு problem solve பண்ணுவோம். ஓகேங்களா? சோ அது மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. Commutative னா 2 sets வரும். Associative னா 3 sets. ஓகேங்களா? So let A equal to set of -1, 0, 1, 2, B equal to set of -3, 0, 2, 3 and C equal to set of 0, 1, 3, 4 be 3 sets. இதுதான் வந்து 3 sets. இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா B union C find பண்ண போறோம். So B union C னா என்னது? B லயும் C லயும் இருக்க எல்லா எலிமெண்ட்ஸையும் எடுத்து எழுத போறோம். ரிப்பீட்டேஷன் வரக்கூடாது. So -3, 0, 2, 3 இங்க இருந்து 1 4 எடுத்து எழுதிருக்கோம். 0 3 ஆல்ரெடி எழுதுனனால அவாய்ட் பண்ணிட்டோம். சோ வந்து யூனியன் இன்டர்செக்ஷன்ல உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும் இல்லையா? சோ அதனால தான் வந்து நான் டைரக்டா அப்படியே இமேஜ் பார்த்து எக்ஸ்பிளைன் பண்றேன். நெக்ஸ்ட் வந்து A யூனியன் பிராக்கெட் குள்ள B யூனியன் C. சோ A ஓட செட் என்னது? -1, 0, 1, 2 யூனியன் B யூனியன் C ஓட வேல்யூ என்னது நம்ம ஃபைண்ட் பண்ணது? -3, 0, 1, 2, 3, 4. சோ இந்த ரெண்டு செட்டையும் நம்ம யூனியன் பண்ண போறோம். யூனியன் பண்ணோம்னா -1 அப்படியே வந்துரும், 0, 1, 2 இங்க இருந்து -3 எடுத்து எழுத போறோம். 0 ஆல்ரெடி எழுதியாச்சு. சோ அவாய்ட் 1ஐயும் அவாய்ட் பண்றோம், 2ஐயும் அவாய்ட் பண்றோம், 3 and 4 எடுத்து எழுதியாச்சு. சோ இத வந்து ஈக்குவேஷன் 1 ன்னு எடுத்துக்கிறோம். நெக்ஸ்ட் தென் A யூனியன் B. A யூனியன் B ஃபைண்ட் பண்ண போறோம். இங்க இருந்து -1 எடுத்துக்கிறோம், 0, 1, 2 இங்க இருந்து -3 அப்புறம் 3 எடுத்துக்கிறோம். 0 2 ஆல்ரெடி எழுந்தனால அவாய்ட் பண்ணிட்டோம். சோ A யூனியன் B equal to set of -3, -1, 0, 1, 2, 3. ஓகேங்களா? நெக்ஸ்ட் A யூனியன் B யூனியன் C. பிராக்கெட் குள்ள வந்து A யூனியன் B இருக்கு. ஓகேங்களா? சோ A யூனியன் B க்கு நம்ம ஃபைண்ட் பண்ண ஆன்சர் அப்படியே எடுத்து எழுதிக்கிட்டு யூனியன் C யோட செட் எடுத்து அப்படியே எடுத்து எழுதிக்கணும். சோ இது ரெண்டுத்தையும் நம்ம யூனியன் பண்ண போறோம். சோ யூனியன் பண்ணோம்னா -3, -1, 0, 1, 2, 3 இங்க இருந்து 4 மட்டும் எடுத்து எழுதிக்கிறோம். 0வும் 1ம் 3யும் ஆல்ரெடி நம்ம எழுதிட்டோம். சோ அவாய்ட் பண்ணிக்கிறோம். சோ ஆன்சர் வந்துருச்சு. சோ இத நம்ம ஈக்குவேஷன் 2 ன்னு எடுத்துக்கிறோம். ஈக்குவேஷன் 1யும் 2யும் கம்பேர் பண்ணி பாருங்க. ரெண்டுமே வந்து சேமா இருக்கா? சோ from 1 and 2 A union B union C equal to A union B union C. இங்க வந்து B union C க்கு bracket, right hand sideல வந்து A union B க்கு bracket. ஓகேங்களா? சோ இது ரெண்டுமே ஈக்குவலா இருக்குன்னு சொல்லிட்டோம். This is associative property of union among sets A, B and C. இதுதான் வந்து யூனியனுக்கான associative property. ஒண்ணும் இல்ல, A union B union C போட்டுக்கோங்க. A யூனியன் B யூனியன் C போட்டுக்கோங்க. லெஃப்ட் ஹேண்ட் சைடுல வந்து B யூனியன் C க்கு பிராக்கெட் போட்டுக்கோங்க. ரைட் ஹேண்ட் சைடுல வந்து A யூனியன் B க்கு பிராக்கெட் போட்டுக்கோங்க. அவ்வளவுதான். நெக்ஸ்ட் B இன்டர்செக்ஷன் C ஃபைண்ட் பண்ண போறோம். சோ B செட்லயும் C செட்லயும் எது காமனான எலிமெண்ட்னு பாருங்க. B செட்லயும் C செட்லயும் வந்து 0வும் 3யும் தான் காமனா இருக்கு. சோ B இன்டர்செக்ஷன் C வந்து என்னது? செட் ஆஃப் 0, 3. நெக்ஸ்ட் A இன்டர்செக்ஷன் bracket குள்ள B intersection C. So A ஓட செட்டை வந்து எடுத்து எழுதிக்கோங்க. இன்டர்செக்ஷன் B intersection C நம்ம என்ன ஃபைண்ட் பண்ணிருக்கோம்? 0, 3. சோ எடுத்து எழுதியாச்சு. சோ இந்த ரெண்டு செட்ல எது காமனா இருக்கு? 0 தான் காமனா இருக்கு. சோ 0 எடுத்து எழுதியாச்சு. சோ இத நான் வந்து ஈக்குவேஷன் 3 ன்னு எடுத்துக்கிறேன். ஆல்ரெடி யூனியனுக்கு வந்து நம்ம ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் செகண்ட் ஈக்குவேஷனை டினோட் பண்ணதுனால இத நான் வந்து ஈக்குவேஷன் 3 ன்னு எடுத்துக்கிறேன். சேம் क्वेश्चनல இது மாதிரி வந்துச்சுன்னா இப்படிதான் டினோட் பண்ணனும். தனித்தனியா வந்துச்சுன்னா நீங்க இத கூட ஈக்குவேஷன் 1 2 ன்னு எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் A இன்டர்செக்ஷன் B ஃபைண்ட் பண்ண போறோம். சோ A செட்லயும் B செட்லயும் எது காமனான எலிமெண்ட் அதை பிக் பண்ணி எழுத போறோம். சோ A லயும் B லயும் எது காமனா இருக்கு? 0 2 தான் காமனா இருக்கு. சோ A இன்டர்செக்ஷன் B equal to set of 0, 2.
Next, A intersection B intersection C equal to A intersection B நம்ம find பண்ண 0,2 எடுத்து எழுதிக்கோங்க. intersection C ஓட செட் எடுத்து அப்படியே எழுதிக்கோங்க. சோ இது ரெண்டுத்துல எது காமனா இருக்கு? 0 தான் காமனா இருக்கு. இத நான் equation 4 னு எடுத்துக்கிறேன். equation 3 யும் 4 யும் கம்பேர் பண்ணி பாருங்க. ரெண்டுமே ஈக்குவலா இருக்கா? From 3 and 4 A intersection bracket குள்ள B intersection C equal to A intersection B intersection C bracket குள்ள A intersection B ஓகேங்களா? சோ இது ரெண்டுமே ஈக்குவலா இருக்கு. This is associative property of intersection among sets A, B and C. ஓகேங்களா? சோ யூனியனையும் பார்த்துட்டோம், இன்டர்செக்ஷனையும் பார்த்துட்டோம். சோ அதுதான் இங்க வந்து பாக்ஸ்ல கொடுத்திருக்காங்க. Associative property for any three sets A, B and C. First union கொடுத்திருக்காங்க. A union bracket குள்ள B union C equal to bracket குள்ள A union B அப்புறம் வந்து union C. சோ இது வந்து union கானது. Next intersection க்கு A intersection B intersection C. B intersection C வந்து bracket குள்ள இருக்கு equal to A intersection B intersection C. A intersection B வந்து bracketல இருக்கு. சோ இந்த பாக்ஸை மட்டும் நீங்க மெமரி பண்ணா போதும். நெக்ஸ்ட் நோட் பார்க்கலாம். The set difference in general is not associative. So set difference எப்படி commutative இல்லையோ அதே மாதிரி set difference வந்து ஜெனரலா வந்து not associative. That is bracket குள்ள A minus B அப்புறம் minus C not equal to A minus bracket குள்ள B minus C. So இது ரெண்டுமே வந்து ஈக்குவல் கிடையாது ஓகேங்களா? But if the sets A, B and C are mutually disjoint then the set difference is associative. Suppose வந்து அந்த செட் எல்லாமே disjoint-ஆ இருந்துச்சுன்னா இது associative னு சொல்றாங்க. That is A minus B bracket குள்ள minus C equal to A minus bracket குள்ள B minus C. ஓகேங்களா? ஜெனரலா வந்து set difference வந்து associative கிடையாது, not equal. Suppose அது disjoint-ஆ இருந்துச்சுன்னா associative equal. So இது வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏதாச்சும் 1 மார்க்ல கேட்கலாம். அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி பேஸ் பண்ணின ப்ராப்ளம்ஸ் பார்க்கலாம். Third problem, if A equal to set of P, Q, R, S, B equal to set of M, N, Q, S, T and C equal to set of M, N, P, Q, S, then verify the associative property of union of sets. என்ன கொடுத்திருக்காங்க क्वेश्चनல 3 செட்ஸ் கொடுத்திருக்காங்க A B C ன்ட்டு நம்மள வந்து associative property of union of set வந்து வெரிஃபை பண்ண சொல்லிருக்காங்க. ஃபர்ஸ்ட் associative property of union set வந்து என்னன்னு நமக்கு தெரியணும். சோ associative property of union of sets வந்து A union bracket குள்ள B union C equal to bracket குள்ள A union B union C. ஓகேங்களா? ஒன்னும் இல்ல, A யூனியன் B யூனியன் C போட்டுக்கோங்க ஈக்குவல் டு A யூனியன் B யூனியன் C போட்டுக்கோங்க. இங்க வந்து லாஸ்ட்ல வந்து பிராக்கெட் போட்டுக்கோங்க, இங்க வந்து ஃபர்ஸ்ட்ல பிராக்கெட் போட்டுக்கோங்க. ஓகேங்களா? சோ வந்து இத நம்ம வெரிஃபை பண்ண போறோம். லெஃப்ட் ஹேண்ட் சைடு ரைட் ஹேண்ட் சைடு ஈக்குவலா வருதா அப்படின்னு சொல்லிட்டு வெரிஃபை பண்ண போறோம். சோ லெஃப்ட் ஹேண்ட் சைடுல என்ன கொடுத்திருக்காங்க? A யூனியன் B யூனியன் C. பிராக்கெட்ல இருக்கிறத ஃபர்ஸ்ட் நம்ம ஃபைண்ட் பண்ண போறோம். சோ B யூனியன் C equal to B ஓட செட் என்னது? M, N, Q, S, T. யூனியன் C ஓட செட் என்னது? M, N, P, Q, S. யூனியன் என்னது? எல்லாமே எடுத்து எழுதணும், ரிப்பீட்டேஷன் வரக்கூடாது. சோ M, N, Q, S, T அப்படியே எடுத்து எழுதிக்கிட்டேன். நெக்ஸ்ட் செட்ல M ஆல்ரெடி எழுதியாச்சு, N ஆல்ரெடி எழுதியாச்சு, P எழுதல இல்லையா? சோ P எடுத்து எழுதியாச்சு, Q எழுதிட்டோம், S எழுதிட்டோம். சோ அவாய்ட் பண்ணிடுறோம். அப்போ B யூனியன் C என்னது? M, N, Q, S, T, P. நெக்ஸ்ட் ஃபுல்லா ஃபைண்ட் பண்ண போறோம், லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஃபுல்லா. சோ A யூனியன் B யூனியன் C. ஓகேங்களா? A ஓட செட் என்னது? P, Q, R, S யூனியன் B யூனியன் C. நம்ம என்ன ஃபைண்ட் பண்ணிருக்கோம்? M, N, Q, S, T, P. சோ அதுதான் இங்க எழுதிருக்கேன். சோ இது ரெண்டுத்தையும் நம்ம யூனியன் பண்ண போறோம். யூனியன் பண்ணோம்னா P, Q, R, S அப்படியே எடுத்து எழுதிருங்க. நெக்ஸ்ட் M, N, நெக்ஸ்ட் வந்து Q வந்து ஆல்ரெடி எழுதிட்டோம், சோ ரிஜெக்ட் பண்ணிக்கிறோம். S ஆல்ரெடி எழுதிட்டோம். நெக்ஸ்ட் T, P ஆல்ரெடி எழுதிட்டோம், சோ ரிஜெக்ட் பண்ணிட்டோம். சோ இத வந்து ஈக்குவேஷன் 1 ன்னு எடுத்துக்கிட்டேன். பிகாஸ் லெஃப்ட் ஹேண்ட் சைடு ரைட் ஹேண்ட் சைடு நம்ம ப்ரூஃப் பண்ண போறோம். சோ வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைட வந்து நான் 1 ன்னு எடுத்துக்கிட்டேன்.
நெக்ஸ்ட் ரைட் ஹேண்ட் சைடு என்ன கொடுத்திருக்காங்க A யூனியன் B யூனியன் C ஃபர்ஸ்ட் பிராக்கெட்ல இருக்கிறது ஃபைண்ட் பண்ணிக்கலாம் A யூனியன் B A யூனியன் B equal to set of P, Q, R, S யூனியன் set of M, N, Q, S, T A ஓட செட் யூனியன் B ஓட செட் சோ வந்து யூனியன் பண்ண போறோம் சோ யூனியன் பண்ணோம்னா P, Q, R, S அப்படியே எடுத்து எழுதிக்கோங்க நெக்ஸ்ட் M N Q வந்து ஆல்ரெடி எழுதிட்டோம் சோ ரிஜெக்ட் பண்ணிக்கலாம் S ஆல்ரெடி எழுதிட்டோம் T சோ வந்து T எழுதியாச்சு நெக்ஸ்ட் ரைட் ஹேண்ட் சைடு வந்து ஃபுல்லா ஃபைண்ட் பண்ண போறோம் A யூனியன் B யூனியன் C வந்து ஃபைண்ட் பண்ண போறோம் A யூனியன் B க்கு நமக்கு என்ன ஆன்சர் கிடைச்சது P, Q, R, S, M, N, T யூனியன் C ஓட செட் என்னது M, N, P, Q, S இது ரெண்டுத்தையும் நம்ம யூனியன் பண்ண போறோம் யூனியன் பண்ணோம்னா P, Q, R, S, M, N, T M ஆல்ரெடி எழுதிட்டோம் N ஆல்ரெடி எழுதிட்டோம் P ஆல்ரெடி எழுதிட்டோம் Q ஆல்ரெடி எழுதிட்டோம் S ஆல்ரெடி எழுதிட்டோம் சோ வந்து A யூனியன் B யூனியன் C ஓட ஆன்சர் வந்து செட் ஆஃப் P, Q, R, S, M, N, T இத வந்து நான் ஈக்குவேஷன் 2 னு எடுத்துக்கிறேன் சோ ஈக்குவேஷன் 1 and 2 ஐயும் கம்பேர் பண்ணி பாருங்க ரெண்டுமே வந்து சேமா தான் இருக்கும் சோ from 1 and 2 we get A union bracketல வந்து B union C equal to bracketல A union B union C வந்து hence verified problem number 4 verify the associative property of intersection of sets for A equal to set of -11, root 2, root 5, 7, B equal to set of root 3, root 5, 6, 13 and C equal to set of root 2, root 3, root 5, 9. So 3 sets கொடுத்துட்டாங்க associative property of intersection of sets வந்து verify பண்ண சொல்லிருக்காங்க so associative property of intersection of sets வந்து A intersection bracket குள்ள B intersection C equal to bracket குள்ள A intersection B intersection C so இது ரெண்டுமே வந்து ஈக்குவலா இருக்கான்னு நம்ம வெரிஃபை பண்ண போறோம் லெஃப்ட் ஹேண்ட் சைடு என்ன கொடுத்திருக்காங்க A intersection bracket குள்ள B intersection C so first bracketல இருக்கத ஃபைண்ட் பண்ண போறோம் B intersection C equal to B ஓட செட் என்னது root 3, root 5, 6, 13 intersection C ஓட செட் என்னது root 2, root 3, root 5, 9 so இது ரெண்டுத்தையுமே வந்து நம்ம இன்டர்செக்ஷன் பண்ண போறோம் so ரெண்டுத்துலயுமே வந்து காமனான எலிமெண்ட்ஸ் இருக்கா செக் பண்ணுவோமா இங்க root 3 இருக்கு இங்க root 3 இருக்கு so எடுத்து எழுதியாச்சு இங்க root 5 இங்க root 5 இருக்கு so எடுத்து எழுதியாச்சு ரிமைனிங் எலிமெண்ட்ஸ் எதுவுமே காமனா இல்ல நெக்ஸ்ட் A intersection B intersection C வந்து ஃபைண்ட் பண்ண போறோம் சோ A ஓட செட் அப்படியே எடுத்து எழுதிக்கோங்க intersection B intersection C நமக்கு என்ன கிடைச்சது root 3, root 5 சோ எடுத்து எழுதியாச்சு சோ இது ரெண்டுத்துலயுமே எது காமனான எலிமெண்ட் root 5 தான் வந்து காமனா இருக்கு சோ root 5 எடுத்து எழுதியாச்சு செட் ஆஃப் root 5 சோ லெஃப்ட் ஹேண்ட் சைட வந்து நான் வந்து ஈக்குவேஷன் 1 ன்னு எடுத்துக்க சொன்னேன் இல்லையா சோ வந்து ஈக்குவேஷன் 1 ன்னு எடுத்தாச்சு நெக்ஸ்ட் ரைட் ஹேண்ட் சைடு என்ன கொடுத்திருக்காங்க A intersection B வந்து பிராக்கெட்ல கொடுத்திருக்காங்க then வந்து intersection C சோ வந்து A intersection B வந்து ஃபர்ஸ்ட் ஃபைண்ட் பண்ண போறோம் A ஓட செட் என்னது -11, root 2, root 5, 7 intersection B ஓட செட் என்னது root 3, root 5, 6, 13 சோ இது ரெண்டுலயுமே இருக்க காமனான எலிமெண்ட் எடுத்து எழுத போறோம் root 5 தான் வந்து காமனா இருக்கு வேற எதுவுமே காமனா இல்ல அப்போ set of root 5 நெக்ஸ்ட் ரைட் ஹேண்ட் சைடு ஃபுல்லா ஃபைண்ட் பண்ண போறோம் பிராக்கெட் குள்ள A intersection B அப்புறம் வந்து intersection C equal to A intersection B என்ன ஃபைண்ட் பண்ணிருக்கோம் root 5 intersection C ஓட செட் என்னது root 2, root 3, root 5, 9 சோ இது ரெண்டுத்துலயுமே இருக்க காமனான எலிமெண்ட்ஸ் எடுத்து எழுத போறோம் சோ ரெண்டுத்துலயுமே வந்து root 5 தான் காமனா இருக்கு சோ எடுத்து எழுதியாச்சு இத வந்து நான் ஈக்குவேஷன் 2 ன்னு எடுத்துர்க்கேன் சோ ஈக்குவேஷன் 1 and 2 ஐயும் கம்பேர் பண்ணி பாருங்க ரெண்டுமே ஈக்குவலா தான் இருக்கும் சோ from 1 and 2 we get A intersection bracket குள்ள B intersection C equal to bracket குள்ள A intersection B intersection C வந்து ஈக்குவலா இருக்கு hence verified fifth problem if A equal to set of all x such that x equal to 2 power n belongs to whole numbers and n less than 4 b equal to set of all x such that x equal to 2n
n belongs to n அதாவது நேச்சுரல் நம்பர்ஸ் and n lesser than or equal to 4 and c equal to set of 0, 1, 2, 5, 6. Then verify the associative property of intersection of sets. So a b c ன்ட்டு 3 செட் கொடுத்துட்டாங்க. இதுக்கு நம்ம associative property of intersection of set வந்து வெரிஃபை பண்ண போறோம். சோ ஏவும் பியும் வந்து செட் பில்டர் ஃபார்ம்ல இருக்கு. சோ அதை வந்து ஃபர்ஸ்ட் நம்ம ரோஸ்டர் ஃபார்முக்கு கன்வெர்ட் பண்ண போறோம். சோ ஏ என்ன கொடுத்திருக்காங்க, செட் ஆஃப் ஆல் எக்ஸ் சச் தட் எக்ஸ் ஈக்குவல் டு 2 பவர் n ன்னு கொடுத்துட்டாங்க. என்ன கொடுத்திருக்காங்க, 2 பவர் n. அப்புறம் n வந்து என்னவா இருக்குமா, ஓல் நம்பர்ஸ்குள்ள இருக்குமா. n பிலாங்ஸ் டு ஓல் நம்பர்ஸ். ஓல் நம்பர்ஸ்குள்ள வந்து n இருக்குன்னு சொல்லிட்டாங்க. சோ ஓல் நம்பர்ஸ்னா வந்து எதுல இருந்து ஸ்டார்ட் ஆகும், 0ல இருந்து ஸ்டார்ட் ஆகுமா. சோ 0 1 2 3 ஓகேங்களா, இப்படி போயிட்டே இருக்குன்னு வச்சுக்கோங்க ஓல் நம்பர்ஸ். நெக்ஸ்ட் என்ன கண்டிஷன் கொடுத்திருக்காங்க, n less than 4. சோ வந்து அந்த n அந்த ஓல் நம்பர்ஸ்ல இருக்க n வந்து less than 4 ன்னு சொல்லிட்டாங்க. சோ 4 விட லெஸ்னா என்ன வரும், 0 1 2 3. சோ இந்த 4 வேல்யூஸ் தானே வரும். சோ இந்த 4 வேல்யூஸை மட்டும் தான் நம்ம எடுத்துக்க போறோம். சோ n equal to 0 1 2 3 தான் எடுத்துக்க போறோம். சோ x equal to 2 பவர் n ல 0 1 2 3 ஐ சப்ஸ்டிட்யூட் பண்ணி a ஓட செட்டை வந்து நம்ம ஃபைண்ட் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் n க்கு நான் 0 கொடுக்கிறேன். சோ n க்கு 0 கொடுத்தேன்னா x equal to 2 பவர் n ல வந்து நம்ம 0 சப்ஸ்டிட்யூட் பண்ண போறோம். சப்ஸ்டிட்யூட் பண்ணோம்னா x equal to 2 பவர் 0. எனிதிங் பவர் 0 equal to வேல்யூ என்னது 1. பவர்ல 0 இருந்தாலே அதோட வேல்யூ வந்து 1 தான். சோ வந்து 1. நெக்ஸ்ட் n க்கு நான் 1 சப்ஸ்டிட்யூட் பண்றேன். n equal to 1 equal to x equal to 2 பவர் 1. n க்கு பதிலா 1 போட்டுருக்கோம். சோ 2 பவர் 1 என்னது 2. நெக்ஸ்ட் n க்கு பதிலா 2 சப்ஸ்டிட்யூட் பண்றோம். சப்ஸ்டிட்யூட் பண்ணோம்னா x equal to 2 பவர் 2. 2 பவர் 2 னா 2 into 2 ஓகேங்களா. சோ 2 into 2 2 2s are 4. நெக்ஸ்ட் n க்கு பதிலா 3 சப்ஸ்டிட்யூட் பண்றோம். x equal to 2 பவர் 3. 2 பவர் 3 னா 2 ஐ 3 டைம்ஸ் மல்டிபிள் பண்ணனும். சோ 2 into 2 into 2. 2 ஐ 3 டைம்ஸ் மல்டிபிள் பண்ணா 8. அவ்வளவே தான். a ஓட செட் ஃபைண்ட் பண்ணியாச்சு. a ஓட செட் என்னது 1 2 4 and 8. therefore a equal to set of 1 2 4 8. நெக்ஸ்ட் b என்ன கொடுத்திருக்காங்க, b equal to set of all x such that x equal to 2n 2 into n. n belongs to natural numbers and n lesser than or equal to 4 ன்னு கொடுத்திருக்காங்க. சோ x equal to 2n தான் வந்து நம்மளோட ஈக்குவேஷன். சோ இதுல தான் வந்து நம்ம சப்ஸ்டிட்யூட் பண்ண போறோம். சோ n வந்து நேச்சுரல் நம்பர்ஸ் சொல்றாங்க. நேச்சுரல் நம்பர்ஸ் எதுல இருந்து ஸ்டார்ட் ஆகும், 1 ல இருந்து ஸ்டார்ட் ஆகும். சோ 1 2 3 4 5 and so on போயிட்டே இருக்கு ஓகேங்களா. நெக்ஸ்ட் இன்னொரு கண்டிஷன் என்ன கொடுத்திருக்காங்க, n lesser than or equal to 4 ன்னு சொல்லிட்டாங்க. நான் எப்பயுமே சொல்லிருக்கேன் ஈக்குவல் டுன்னு சொன்னா அந்த நம்பரையும் நம்ம சேர்த்து எழுத்துக்கணும்னு சொல்லிட்டேன். சோ ஈக்குவல் டு 4 ன்னு சொன்னதுனால 4ஐயும் நம்ம சேர்த்து எழுத்துக்கிட்டோம். நெக்ஸ்ட் வந்து 4 விட கம்மின்னு சொல்லிட்டாங்க. 4 விட கம்மினா என்னென்ன வரும், 3யும் வரும் 2ம் வரும் 1ம் வரும். சோ n lesser than or equal to 4 ல வந்து என்னென்ன வேல்யூஸ் வரும், 1 2 3 4 வரும். சோ இந்த 4 வேல்யூஸ் நம்ம வந்து n க்கு பதிலா சப்ஸ்டிட்யூட் பண்ண போறோம். சோ ஃபர்ஸ்ட் n க்கு பதிலா 1 சப்ஸ்டிட்யூட் பண்ணோம்னா n equal to 1. அப்போ x equal to 2 into 1. 2 into 1 வந்து 2. நெக்ஸ்ட் வந்து n க்கு பதிலா 2 சப்ஸ்டிட்யூட் பண்றேன். x equal to 2 into 2 வந்து என்னது 4. நெக்ஸ்ட் 3 சப்ஸ்டிட்யூட் பண்றோம். x equal to 2 into 3. 2 3s are 6. நெக்ஸ்ட் n க்கு பதிலா 4 சப்ஸ்டிட்யூட் பண்றோம். சப்ஸ்டிட்யூட் பண்ணோம்னா x equal to 2 into 4. 2 4s are 8. அப்போ b ஓட செட் என்னது 2 4 6 8. நெக்ஸ்ட் c ஓட செட் வந்து அவங்களே ரோஸ்டர் ஃபார்ம்ல தான் கொடுத்திருக்காங்க. செட் ஆஃப் 0 1 2 5 6. நம்ம என்ன ஃபைண்ட் பண்ண சொன்னாங்க, அதாவது என்ன வெரிஃபை பண்ண சொன்னாங்க, அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி ஆஃப் இன்டர்செக்ஷன் ஆஃப் செட்ஸ். சோ ப்ராப்பர்ட்டி என்னது, a இன்டர்செக்ஷன் பிராக்கெட் குள்ள b இன்டர்செக்ஷன் c ஈக்குவல் டு பிராக்கெட் குள்ள a இன்டர்செக்ஷன் b அப்புறம் வந்து இன்டர்செக்ஷன் c ஓகேங்களா. சோ வந்து இது ரெண்டுமே ஈக்குவலா நம்ம வந்து வெரிஃபை பண்ண போறோம். லெஃப்ட் ஹேண்ட் சைடுல என்ன இருக்கு, a இன்டர்செக்ஷன் பிராக்கெட் குள்ள b இன்டர்செக்ஷன் c. சோ பிராக்கெட்ல இருக்கிறத ஃபர்ஸ்ட் ஃபைண்ட் பண்ண போறோம். b இன்டர்செக்ஷன் c, b ஓட செட் எடுத்து எழுதிக்கோங்க, இன்டர்செக்ஷன் c ஓட செட். சோ வந்து ரெண்டுல எது காமனான எலிமெண்ட்னு செக் பண்ண போறோம். 2 இங்க இருக்கு இங்கேயும் இருக்கு, சோ எடுத்து எழுதியாச்சு. 4 இல்ல, 6 இங்கேயும் இருக்கு இங்கேயும் இருக்கு எடுத்து எழுதியாச்சு. 8 இங்க இல்ல,
ஸோ அவாய்ட் பண்ணியாச்சு. ஸோ 2 6 தான் காமனா இருக்கு. ஸோ வந்து B இன்டர்செக்ஷன் C வந்து செட் ஆஃப் 2, 6. நெக்ஸ்ட் A இன்டர்செக்ஷன் B இன்டர்செக்ஷன் C ஃபைண்ட் பண்ண போறோம். ஸோ A ஓட செட் எடுத்து எழுதிக்கோங்க. இன்டர்செக்ஷன் B இன்டர்செக்ஷன் C நம்ம என்ன ஃபைண்ட் பண்ணோம்? 2, 6. ஸோ எடுத்து எழுதியாச்சு. ஸோ இது ரெண்டுத்துல எது வந்து காமனான எலமெண்ட்? 2 தான் காமனா இருக்கு. ஸோ வந்து செட் ஆஃப் 2. இதை வந்து நம்ம ஈக்குவேஷன் 1 எடுத்துக்கிறோம். நெக்ஸ்ட் ரைட் ஹேண்ட் சைடு. ஸோ ரைட் ஹேண்ட் சைடு என்ன கொடுத்துருக்காங்க? A இன்டர்செக்ஷன் B இன்டர்செக்ஷன் C. ஸோ பிராக்கெட்ல இருக்கிறத ஃபர்ஸ்ட் ஃபைண்ட் பண்ண போறோம். A இன்டர்செக்ஷன் B. ஸோ A ஓட செட் எழுதிக்கிறேன், இன்டர்செக்ஷன் B ஓட செட். ஸோ இது ரெண்டுத்துலயுமே இது வந்து காமனான எலமெண்ட். 2 இங்கே இருக்கு, இங்கே இருக்கு, 4 இங்கே இருக்கு, இங்கே இருக்கு, 8 இங்கே இருக்கு, இங்கே இருக்கு. ஸோ A இன்டர்செக்ஷன் B ஈக்குவல் டு 2, 4, 8. நெக்ஸ்ட் ரைட் ஹேண்ட் சைடு ஃபுல்லா ஃபைண்ட் பண்ண போறோம். A இன்டர்செக்ஷன் B இன்டர்செக்ஷன் C. A இன்டர்செக்ஷன் B நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? 2, 4, 8 எழுதிட்டு இன்டர்செக்ஷன் C ஓட செட் எடுத்து அப்படியே எழுதிடணும். ஸோ இது ரெண்டுத்துல எது காமனா இருக்கு? 2 இருக்கு. அவ்வளவுதான், வேற எதுவுமே இல்லை. செட் ஆஃப் 2. ஸோ இதை நான் வந்து ஈக்குவேஷன் 2ன்னு எடுத்துக்கிறேன். From 1 and 2 we get ரெண்டுமே பாருங்க ஈக்குவலா இருக்கா? A இன்டர்செக்ஷன் பிராக்கெட் குள்ள B இன்டர்செக்ஷன் C ஈக்குவல் டு பிராக்கெட் குள்ள A இன்டர்செக்ஷன் B இன்டர்செக்ஷன் C. ஹென்ஸ் வெரிஃபைட். ரெண்டுமே வந்து ஈக்குவலா இருக்கு. ஸோ வந்து இந்த எக்ஸசைஸை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு வந்து யூனியன் இன்டர்செக்ஷன் ஃபைண்ட் பண்ண தெரியணும். நெக்ஸ்ட் வந்து குமிட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டி அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டியும் மட்டும் தெரிஞ்சா போதும், ஈஸியா சால்வ் பண்ணிடலாம். ஸோ எக்ஸசைஸ் 1.4 வந்து ஓவர். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். பை பாய் அண்ட் டேக் கேர்.